வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஆகஸ்ட் 12 முதல் ஆகஸ்ட் 23 வரை ஏர் கனடா விமான ரத்துகளால் பாதிக்கப்பட்ட பயணிகள் பிற விமான நிறுவனங்களில் பயணம் செய்ய டிக்கெட் வாங்கியிருந்தால் அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான கோரிக்கைகளை சமர்ப்பிக்கலாம் என்று ஏர் கனடா இன்று புதன்கிழமை அறிவித்தது. பேருந்து போன்ற வேறு போக்குவரத்து முறைகளை பயன்படுத்தி வீட்டுக்கு சென்ற பயணிகளும் அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான கோரிக்கைகளை சமர்ப்பிக்கலாம். ஏர் கனடா செய்தி தொடர்பாளர் பீட்டர் ஃபிட்ஸ்பாட்ரிக் எங்கள் கொள்கையை நாங்கள் மாற்றியமைத்துள்ளோம் என்று கூறினார். எமது பயணிகளை நாங்கள் கவனித்துக் கொள்ள விரும்புகிறோம். மேலும் அவர்கள் ஏர் கனடா விமான ரத்துகளால் இப்போது சிக்கி தவித்தால் அவர்கள் வீட்டுக்கு செல்ல முடியும் என்பதை உறுதிப்படுத்த விரும்புகின்றோம். ஏர் கனடாவின் மாற்றியமைக்கப்பட்ட புதிய கொள்கை கனடாவின் விமான பயணிகள் பாதுகாப்பு விதிமுறை APPR-உடன் ஒத்துப்போகிறது. ஒரு விமான நிறுவனம் தொழிலாளர் இடையூறு காரணமாக விமானங்களை ரத்து செய்யும் போது பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு பணத்தை திரும்ப பெறுதல் அல்லது பயணியே மற்றொரு விமான நிறுவனத்தில் டிக்கெட் வாங்கி பயணம் செய்துவிட்டு அந்த கட்டணத்தை திரும்ப பெறுதல் ஆகியவற்றுக்கிடையே ஒரு தேர்வை வழங்க வேண்டும் என்று APPR விதிமுறைகள் கூறுகின்றன. லாப நோக்கமற்ற பயண நிறுவனமான கனடிய வாகனம் அசோசியேஷன் CAA-இன் செய்தி தொடர்பாளர் இயன் ஜாக், உங்கள் ஏர் கனடா விமானம் ரத்து செய்யப்பட்டால் நீங்கள் செலுத்திய பணத்தை திருப்பி கொடுப்பதாக ஏர் கனடா கூறினால் அதை ஏற்க வேண்டாம். நீங்கள் செலுத்திய பணத்தை ஏற்றுக்கொண்டால் மற்றொரு விமான நிறுவனத்தின் விமானத்தில் பயணம் செய்து அங்கு செலுத்திய பணத்தை பெறும் உரிமையை இழக்கிறீர்கள் என்றார். உதாரணமாக, நீங்கள் 3 மாதங்களுக்கு முன் ஏர் கனடா விமானத்தில் டொரண்டோவில் இருந்து லண்டன் சென்று திரும்பும் டிக்கெட் வாங்க $800 பணம் செலுத்தி இருக்கலாம். நீங்கள் லண்டனில் இருந்து திரும்ப முடியாமல் ஏர் கனடா விமானம் ரத்து செய்தால் செலுத்திய பயணத்தை திரும்ப பெற நீங்கள் சம்மதித்தால் ஏர் கனடா $400 மட்டுமே கொடுப்பார்கள். ஆனால் லண்டனில் இருந்து டொரண்டோ திரும்ப கடைசி நிமிடத்தில் மற்றொரு விமான நிறுவனத்தில் டிக்கெட் வாங்க $1200 செலவாகலாம். அந்த பணத்தை ஏர் கனடா தான் செலுத்த வேண்டும் என்பது APPR-இன் சட்டம். நீங்கள் ஏர் கனடாவுக்கு செலுத்திய அசல் கட்டணத்தை திரும்ப பெற்றால் இந்த வாய்ப்பை இழக்கிறீர்கள் என்று விளக்கினார். APPR-இன் படி ஏர் கனடா போன்ற ஒரு பெரிய விமான நிறுவனம் உங்கள் அசல் புறப்படும் நேரத்திற்கு பின்னர் 48 மணி நேரத்திற்குள் ஒரு கூட்டாளர் விமான நிறுவனத்தில் உங்களை மீண்டும் முன்பதிவு செய்ய முடியாவிட்டால் அந்த விமான நிறுவனம் எந்த விமான நிறுவனத்திலும் அது ஏர் கனடாவின் பெரிய போட்டியாளராக இருந்தாலும் கூட உங்களை மீண்டும் முன்பதிவு செய்ய முயற்சிக்க வேண்டும். எதுவும் கிடைக்கவில்லை என்றால் விமான நிறுவனம் அருகில் உள்ள மற்றொரு விமான நிலையத்தில் மாற்று விமானங்களை தேடி அந்த விமான நிலையத்திற்கு உங்களை போக்குவரத்தை வழங்க வேண்டும் என்பது சட்டம். அதாவது, எமது பழைய உதாரணத்தில் நீங்கள் லண்டனில் இருந்து சிக்கிக் கொண்டால் லண்டனில் இருந்து டொரண்டோவுக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை என்றால் மற்றொரு நகரமான மான்செஸ்டரில் இருந்து டிக்கெட் வாங்க முடிந்தால் நீங்கள் லண்டனில் இருந்து மான்செஸ்டர் செல்லும் போக்குவரத்து செலவையும் ஏர் கனடா தான் செலுத்த வேண்டும். இந்த சட்டத்திற்கு இணங்காத விமான நிறுவனங்கள் அதிக அபராதங்களை எதிர்கொள்கின்றன. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கனடாவின் வெஸ்ட்ஜெட் விமான நிறுவனம் வேலை நிறுத்தத்தின் போது ரத்து செய்யப்பட்ட விமான பயணிகளின் விமானங்களை மீண்டும் முன்பதிவு செய்ய தவறியதற்காக கனடிய போக்குவரத்து நிறுவனம் CTA வெஸ்ட்ஜெட்டுக்கு $2,04,000 அபராதம் விதித்தது. ஏர் கனடா வேலை நிறுத்தத்தின் போது ஏர் கனடாவின் சிறந்த முயற்சிகள் இருந்த போதிலும் சில பயணிகள் சிக்கி தவித்திருக்கலாம். ஏனென்றால் ஏர் கனடா விமான நிறுவனம் நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனம். மேலும் அதன் விமான பணியாளர்கள் கோடைகால பயண காலத்தில் வேலையை விட்டு வெளியேறினர். இடையூறு ஏற்பட்ட பயணிகளுக்கு மாற்று விமானங்கள் இல்லாதது மற்றும் ஒரு சிக்கலை எடுத்து காட்டுகிறது என்று நுகர்வோர் வழக்கறிஞர் ஜெஃப் வைட் வாதிடுகிறார். அது கனடாவின் விமானத்துறையில் போட்டி இல்லாதது. இவ்வளவு பேர் தற்போது சிக்கி தவிப்பதற்கு காரணம் நம்மிடம் போதுமான போட்டி இல்லாதது என்று அவர் கூறினார். இது ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். மற்றொரு விஷயம், பிரிட்டன் அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து பறக்கும் பயணிகளுக்கு அதிக உரிமைகள் உள்ளன. தற்போதைய APPR-இன் கீழ் வேலை நிறுத்தம் காரணமாக அவர்கள் தங்கள் இலக்கில் தாமதமானால் பயணிகளுக்கு அவர்களின் ஹோட்டல் மற்றும் இதர செலவுகளுக்கு இழப்பீடு வழங்க விமான நிறுவனத்திற்கு எந்த கடமையும் இல்லை. நல்லெண்ண நோக்கங்களுக்காக உங்களுக்கு உதவ ஏர் கனடா முடிவு செய்யலாம், ஆனால் எந்த சட்டப்பூர்வ கடமையும் இல்லை என்று ஜாக் கூறினார். இருப்பினும் நீங்கள் கனடியராக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட ஏர் கனடா பயணி தங்கள் ரத்து செய்யப்பட்ட விமானம் பிரிட்டன் அல்லது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளில் இருந்து புறப்பட்டால் அவர்களின் ஹோட்டல் உட்பட கூடுதல் பயண செலவுகள் மற்றும் விமான இடையூறுகள் இரண்டிற்கும் இழப்பீடு கோரலாம். ஏனெனில் அந்த நாடுகளில் இருந்து புறப்படும் பயணிகள் APPR-உடன் ஒப்பிடும் போது பெரிய அளவிலான பாதுகாப்புகளை வழங்கும் EU விமான பயணி உரிமை சட்டங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். ஒரு விமான நிறுவனத்தின் சொந்த ஊழியர்களின் வேலை நிறுத்தம் விமான நிறுவனத்தை இழப்பீடு செலுத்த வேண்டிய கடமையிலிருந்து விடுவிக்காது என்று EU இணையத்தில் கூறுகின்றது. பயணிகள் APPR அல்லது EU விதிமுறைகளின் கீழ் இழப்பீடு கோரிக்கைகளை தாக்கல் செய்ய தேர்வு செய்யலாம். இதன் விளைவாக EU விதிகளின் கீழ் தகுதி பெறும் பாதிக்கப்பட்ட ஏர் கனடா பயணிகள் ஹோட்டல்கள் போன்ற கூடுதல் செலவுகளுக்கு மேலும் €600 அல்லது $965 கனடிய டாலர் வரை இழப்பீடு பெறலாம். இங்கிலாந்திலிருந்து புறப்படும் பயணிகள் 520 பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் அல்லது $970 கனடிய டாலர் வரை இழப்பீடு கோரலாம்.
கனடாவுக்கு அமெரிக்கா ஆரஞ்சு ஜூஸ் ஏற்றுமதி ஜூன் மாதத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலான மிக குறைந்த அளவுக்கு குறைந்தது. புதிதாக வெளியிடப்பட்ட அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியக தரவுகளின்படி விவசாய பின்னடைவுகள், மாறிவரும் நுகர்வோர் பழக்க வழக்கங்கள் மற்றும் வர்த்தக பதட்டங்கள் ஆகியவற்றின் கலவையாக அமெரிக்காவின் கனடிய ஏற்றுமதியை பாதிக்கின்றது. கனடாவுக்கு அமெரிக்க ஆரஞ்சு ஜூஸ் ஏற்றுமதி சரிந்துள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கனடாவின் உணவு, சுகாதாரம் மற்றும் நுகர்வோர் தயாரிப்புகளின் தலைமை நிர்வாக அதிகாரி மைக்கேல் கிரேடன் ஒரு நேர்காணலில் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, அமெரிக்காவில் வரி அதிகரிப்பு காரணமாக கனடா அமெரிக்க ஆரஞ்சு ஜூஸுக்கு 25% வரி விதிப்பு செய்ததால் கனடாவில் விலை அதிகரித்திருப்பது மட்டும் ஒரே காரணம் அல்ல. டிரம்பின் நடத்தைகளால் கனடியர்கள் அமெரிக்க பொருட்களை புறக்கணிப்பதும் மற்றும் ஒரு காரணம். பாரம்பரியமாக கனடாவின் ஆரஞ்சு ஜூஸின் முக்கிய சப்ளையரான அமெரிக்காவின் புளோரிடா மாநிலம் தமது ஏற்றுமதிகள் சுருங்கி வருவதை கண்டதாக கிரேடன் கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மட்டும் அவர்களின் கனடாவுக்கான ஏற்றுமதி 1/3 அதிகமாக குறைந்துள்ளது. ட்ரம்ப் பதவியில் இருக்கும் வரை விரைவான முயற்சிக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை. கனடா தமது ஆரஞ்சு ஜூஸுக்கான அடுத்த முக்கிய ஆதாரமாக பிரேசிலை பார்ப்பதாகவும் கிரேடன் கூறினார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்து வரும் வர்த்தக தகராறு, புளோரிடா ஆரஞ்சு ஜூஸுக்கு 25% வரி உட்பட வேறு சில அமெரிக்க தயாரிப்புகள் மீதான வரிகளும் அந்த அமெரிக்க பொருட்களை பாதிக்கின்றன என்று கிரேடன் கூறினார். கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஒப்பந்தம் CUSMA பல எல்லை தாண்டிய பொருட்களுக்கு விலக்கு அளித்தாலும் ஆரஞ்சு ஜூஸ் உட்பட சில முக்கிய மளிகை பொருட்கள் வரிகளுக்கு உட்பட்டவை. கிரேடன் போன்ற தொழில் ஆய்வாளர்கள் இந்த வரிகளின் தாக்கம் கனடாவை விட அமெரிக்காவில் அதிகமாக உணரப்படுவதாக எச்சரிக்கின்றனர். இந்த நடவடிக்கைகள் அமெரிக்க பொருளாதாரத்தில் கணிசமான தாக்கங்களை ஏற்படுத்தி உள்ளன என்று கிரேடன் கூறினார். விரைவான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஆரம்பத்தில் வரிகளை ஏற்றுக்கொண்டு சில சப்ளையர்கள் இப்போது அந்த செலவுகளை வாங்குபவர்களுக்கு அனுப்புகிறார்கள் என்று அவர் மேலும் கூறினார். கடை அலமாரிகளில் இதன் விளைவு அதிக விலைகள் மற்றும் குறைவான ஒப்பந்தங்களின் கலவையாகும். குறுகிய காலத்தில் சில்லறை விற்பனையில் தொடர்ச்சியான உறுதியற்ற தன்மையை எதிர்பார்க்கலாம். கனடாவில் அமெரிக்க பொருட்களுக்கு குறைவான விளம்பரங்கள், குறைவான அளவு மற்றும் அதிக விலைகள் அடுத்த சில ஆண்டுகளுக்கு தொடரும் என்றும் கிரேடன் கூறினார். கனடிய தூதர் கனடிய தயாரிப்பு ஆப்பிள் ஜூஸ் போன்ற மாற்றுகளுக்கு மாறுவதன் மூலம் பதில் கொடுக்கின்றனர் என்று கிரேடன் குறிப்பிட்டார். இந்த போக்கு தேர்வையும் குறைக்கிறது என்று அவர் எச்சரித்தார். கிரேட்டர் டொரண்டோ பகுதியில் மிகவும் மலிவு விலையில் மளிகை பொருட்களை கண்டறிய வாடிக்கையாளர்களுக்கு உதவும் அமைப்பான ஹோசர் மளிகை டிராக்கில் திட்டத்தில் பணியாற்றிய எரிக் விகாம் கனடியர்களின் ஷாப்பிங் நடத்தைகள் மாறி வருவதாக குறிப்பிடுகிறார். கனடா முழுவதும் நீங்கள் கணக்கெடுக்காவிட்டால் கனடியர்கள் இனி வருங்காலத்தில் ஆரஞ்சு ஜூஸை விரும்புவார்களா இல்லையா என்பது குறித்து உண்மையிலேயே ஒரு கருத்தை பெற முடியாது என்று அவர் கூறினார். ஆனால் கடந்த காலங்களில் கனடியர்கள் தங்கள் பணப்பையை வைத்து வாக்களிக்கும் போக்கை கொண்டிருந்தனர் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். கனடிய வரி விதிப்பு இருந்த போதிலும் அமெரிக்க ஆரஞ்சு பழச்சாற்றின் விலை வியத்தகு முறையில் அதிகரிக்கவில்லை என்று விலை நிர்ணய தரவு தெரிவிக்கின்றது. 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2 லிட்டர் ஆரஞ்சு ஜூஸுக்கான சராசரி சில்லறை விலை ஜூன் 2024ஐ விட சுமார் 30 சென்ட் மட்டுமே அதிகம் என்று புள்ளி விவரங்கள் கனடா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஆரஞ்சு ஜூஸை தவிர்ப்பதற்கு கனடியர்கள் பின்னால் உள்ள உந்து சக்தி பெரிய அளவிலான அதிருப்தியை பிரதிபலிக்கின்றது. கனடிய பொருட்களை வாங்குங்கள் என்பதாலும் அமெரிக்க பொருட்களை தவிர்ப்பதாலும் இது ஏற்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் என்றார் அவர். ஜனவரியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதிலிருந்து புவிசார் அரசியல் பதட்டம், கனடிய இறையாண்மைக்கு அச்சுறுத்தல்கள் மற்றும் வர்த்தக மோதல்கள் கனடிய பாவனையாளர்களுக்கும் கடைக்காரர்களுக்கும் இன்னமும் நிலவில் இருப்பதாக அவர் கூறினார். லோப்லாவின் ஜூலை உணவு பணவீக்க அறிக்கையின்படி ஜூன் மாதம் கனடா உணவுப் பொருட்களின் விலைகளில் ஆண்டுக்கு ஆண்டு 2.8% அதிகரிப்பு கண்டது. ஆனால் காய்கறிகளுக்கான விலைகள் 3.1% குறைந்து கோடை மாதங்களில் நுகர்வோருக்கு சிறிது நிம்மதியை அளித்தன. இப்போதைக்கு கனடிய காலை உணவு மேசையில் ஒரு காலத்தில் வழக்கமாக இருந்த புளோரிடா ஆரஞ்சு ஜூஸ் ஒரு அரிதான காட்சியாக இருக்கலாம். அது கிடைக்காததால் அல்ல, ஆனால் ட்ரம்ப் காரணமாக ஏற்பட்டுள்ள அமெரிக்க பொருள் நிராகரிப்பால்.